வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமல தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விருத்தாச்சலம் அருகே அடுத்தடுத்து ஒரே இடத்தில் இரு விபத்து, இருவர் பலி, 16 பேர் படுகாயம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை. இனி விரிவான செய்திகள். விருத்தாச்சலம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதி 2 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கீரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் சங்குபாலன் மகன் பிரதீப் ராஜ். வேப்பூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மோட்டார் சைக்கிள் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகர் மகன் மணிமாறன் +2 முடித்துவிட்டு தற்போதுதான் கல்லூரியில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஒரே மோட்டார் சைக்கிளில் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் உள்ள உறவினர் வீட்டு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு கீரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பரவலூர் கோமங்கலம் இடையே சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் பிரதீப் ராஜ் மற்றும் மணிமாறன் இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். சாலை விபத்து பற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் அப்பகுதியில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர். அப்போது விபத்து நடந்த செய்தி அப்பகுதியில் தீயாக பரவியதால் அதனை பார்ப்பதற்காக அருகில் உள்ள கிராம மக்கள், வாலிபர்கள் பலர் அங்கு குவிந்தனர். அப்போது வேப்பூர் பகுதியிலிருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று சாலை விபத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் மீதும் மற்றும் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேடிக்கை பார்த்த சுமார் 16 பேருக்கு தலை, கை, கால்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சாலையிலேயே இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். அப்போது போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த காவல்துறையினர் மயிரிழையில் உயிர் தப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் கார் ஓட்டுநரை சராமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி டிரைவரை மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனால் லாரியை நிறுத்திவிட்டு லாரி டிரைவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த விபத்தில் 4 மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்தன. மேலும் விபத்து ஏற்படுத்திய லாரி மற்றும் காரினை அங்கிருந்த போதும் மக்கள் அடித்து நொறுக்கினர். இச்சம்பவம் குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் காயமடைந்த கீரம்பூர் அருண் பாண்டியன், முகுந்தநல்லூர் சிலம்பரசன், தமிழ்நகர் குமார், பரவலூர் ஏழுமலை, கொடுக்கூர் சதீஷ்குமார், கீரம்பூர் ரமேஷ், சுப்பிரமணியன், மணிவேல், பரவலூர் ராஜா, சுப்பிரமணியன், கோமங்கலம் பாலா, பரவலூர் ஜெகதீஷ், அபினாஷ், சாத்தியம் பிரகாஷ், பரவலூர் சூர்யா, கீரம்பூர் கனகசபை, பெரம்பலூர் ராஜா உள்ளிட்ட 16 பேரையும் விருத்தாச்சலம் காவல்துறையினர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் VR நீதிவள்ளல் ஆகியோர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் அதிக காயமடைந்த ஏழுமலை, பிரகாஷ்குமார் ஆகிய மூவரும் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் விருத்தாச்சலம் சேலம் சாலையில் சுமார் 2 மணி நேரமாக கடும் போக்குவரத்து ஏற்பட்டதால் சாலையின் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் செஞ்சி ரங்கபதி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில சிறுபான்மை நிர்வாகி அப்துல் வஹாப் சிறப்பாக செய்திருந்தார். மாவட்ட OBC பிரிவு தலைவர் முப்புலி கோவிந்தன் அனைவரையும் வரவேற்றார். மேலும் இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மணி, மதன்குமார், பார்த்திபன், ரவிச்சந்திரன், சதீஷ்குமார், சுரேஷ், ஜெயராமன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளி சார்பில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளி மாணவர்கள் சார்பில் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் ஹென்றி அருளானந்தம் தலைமை தாங்கினார்.
பள்ளி மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தை பள்ளி நிர்வாகி தமயந்தி, செயலர் மாத்யூ ஜோயல் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ஊர்வலம் ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் துவங்கி மதுரை தேனி சாலையில் வந்து பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. ஊர்வலத்தில் வந்த பள்ளி மாணவ மாணவிகள் காமராஜரின் விடுதலை போராட்ட தியாகங்கள், கல்வி சேவைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தி அவரது ஆள் உயர உருவப்படத்தை தூக்கி வந்து கோஷங்களை எழுப்பி வந்தனர். பின்பு பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த ஊர்வலத்தில் காமராஜர் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்புரையாற்றினர். இதையடுத்து ஊர்வலமாக சென்று ஆசிரியர்களும் மாணவர்களும் கடைவீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி தலைமையில் ஆசிரியர்கள் பூமா, கவிதா, ராகினி, பாண்டிசெல்வி, திவ்யா, இசைக்குழு பயிற்சியாளர் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். The most beloved people and parents, in this happiest 1963 school, please also உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவேப்பிலப்பாளையத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், மாரியம்மன், முருகன், விநாயகர் 9 நவகிரகங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தாலுகா கருவேப்பிலைப்பாளையத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் கடந்த 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதுபோல் நேற்று அந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க ஸ்ரீ கணபதி பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றது. மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், கிராம பொதுமக்களும், இளைஞர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவானூர் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வசந்தவேல், முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜாமணி, அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பாபு, முன்னாள் தலைவர் அன்பரசு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கமல் மற்றும் விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு எரியூட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் ராஜாராம் நகர் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். ஓய்வு பெற்ற மருந்தாளுநரான இவரது மனைவி கமலேஸ்வரி. இவர்களுக்கு சுதன்குமார் என்ற மகனும் நிஷாந்த் என்கிற பேரனும் இருந்து வந்தனர். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுரேஷ்குமார் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார். இந்த நிலையில் இன்று காலை இவரது வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசி வந்த நிலையில் புகை வந்ததாக கூறப்படுகின்றது. இதனை அக்கம் பக்கத்தினர் பார்த்து நெல்லிக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் நெல்லிக்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து கதவில் இருந்த பூட்டை உடைத்து காவல்துறையினர் அதிரடியாக உள்ளே சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் கமலேஸ்வரி, சுதன்குமார், நிஷாந்த் ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து இறந்த 3 பேர் உடலை மீட்பதற்கு நெல்லிக்குப்பம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மேலும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சுரேஷ்குமார் இறந்த நிலையில் அவரது மனைவி, மகன் மற்றும் பேரன் ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் உடல் எரிந்து நிலையில் இருந்தது எதற்காக, என்ன காரணம் என்பதை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலையா
அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்ட அறிவிக்க கோரி மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பில் முதல்வருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி தலைமை தபால் நிலையத்திலிருந்து முதலமைச்சருக்கு அஞ்சல் அட்டை மூலம் மனு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் ப. அன்புராஜ் தலைமை தாங்கினார். கோவில்பட்டி தலைமை தபால் நிலையம் முன்பு கூடிய மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர்கள் தங்கள் கோரிக்கைகளான கோவில்பட்டியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், இளையரசனேந்தல் பிற்காவை கோவில்பட்டி யூனியன் உடன் இணைக்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன 300க்கும் மேற்பட்ட அஞ்சல் அட்டைகளை தபால் நிலையம் முன்பு உள்ள பெட்டியில் அஞ்சல் அட்டையை தபால் பெட்டியில் போட்டனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் செல்லப்பா, தென்மண்டல மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பேச்சுமுத்து, தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பால்துரை, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனியசாமி, மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்னுசாமி, மாநில இளைஞரணி செயலாளர்கள் பிரகாஷ், தேவேந்திரர், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அன்னலட்சுமி, ஒன்றிய மகளிரணி முத்துலட்சுமி, ஒன்றிய மகளிரணி துணை செயலாளர் மணி, கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்மாடசாமி, நகர இளைஞரணி கோகுல், ராக்கையா, மகாலிங்கம், கனகராசு உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு தபால்களை அனுப்பினர். அந்த கார்டை கையில காமிங்க. இல்ல அப்படியே கை வைக்க. கை வைங்க. இங்க யார் போட்டாங்க? மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி கீழசேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர், யூனியன் சேர்மன்கள் இத்திட்டத்தினை துவக்கி வைத்து மாணவர்களுடன் உணவு அருந்தினர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி ஆலய துவக்கப்பள்ளி, துறையூர் DNTTA பள்ளியிலும் பயிலுகின்ற 148 மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி சுப்புராஜ் துவக்கி வைத்தார். இதேபோல் கூசாரிப்பட்டியில் DNDTA துவக்க பள்ளியில் பஞ்சாயத்து தலைவர் செல்வி சந்தானம் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். தேர்வு செய்யப்பட்ட இப்பள்ளியில் பயிலும் 127 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் காலை சுற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. இத்திட்டத்தில் இலுப்பையூரணி பஞ்சாயத்து தலைவர் செல்வி சந்தானம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜவஹர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். தம்பி அங்க பாருங்க.
கோவில்பட்டியில் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடார் நடுநிலைப் பள்ளி மற்றும் நாடார் உறவினர் முறை சங்கம் சார்பில் பள்ளி குழந்தைகள் காமராஜர் வேடமிட்டு மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளிகளில் மாணவ மாணவியர் மத்தியில் கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடார் நடுநிலைப் பள்ளி மற்றும் நாடார் உறவினர் முறை சங்கம் சார்பில் பள்ளி குழந்தைகள் காமராஜர் வேடமிட்டு பேரணியாக நடந்து வந்து மெயின் ரோடு சாலையில் உள்ள அவரது முழு உருவ சிலையின் முன்பாக பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அப்பள்ளி குழந்தைகள் காமராஜர் வாழ்க்கை முறையை குறித்து அவர் செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா கோவில்பட்டியில் திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாஜக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் மரியாதை செலுத்தினர். தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதேபோல் பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்கள் மத்தியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவில்பட்டி மெயின் ரோடு சாலையில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு, காங்கிரஸ் சார்பில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அருண் பாண்டியன் தலைமையில் பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் சென்னா கேசவன், தேமுதிக மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாண்டியனார், மக்கள் இயக்க சீனி நாடார் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் வேலாயுதபுரத்தில் நகர காங்கிரஸ் தலைவர் அருண் பாண்டியன் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதேபோல் கோவில்பட்டி நகரமன்ற உறுப்பினர் தவமணி பகுதியில் மக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர். முகமே தெரியல யாரும். கை மறைக்க. இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. பின்னாடி பிடிச்சுக்கோங்க. பாரத் மாதா கி. அக்கா அங்க பாருங்க அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா, அங்க பாருங்க அக்கா. காஞ்சியில் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி புதிய கட்டிடம் திறப்பு விழா கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் புதுப்பாளையம் யூனியன் சேர்மன் சுந்தரபாண்டியன் பங்கேற்று திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சி கிராமத்தில் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. அதில் தற்பொழுது புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுப்பாளையம் யூனியன் சேர்மன் சுந்தரபாண்டியன் தலைமை தாங்கினார். திமுக புதுப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், ஒன்றிய குழு உறுப்பினர் பொன்னி சுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் நிறுவனர் மரியா ராயப்பன், பள்ளியின் தாளாளர் லூர்துசாமி ஆகியோர் அனைவரையும் வரவேற்று சிறப்பு அழைப்பாளராக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் பங்கேற்று அவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் பூக்களை தூவி பள்ளி திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து முக்கிய பிரமுகர்களையும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு எழுச்சியும் ரிப்பன் வெட்டியும் செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நவீன கட்டிடம் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை தாளாளர் அடைக்கலாம் மேரி, லூர்துசாமி, திருவண்ணாமலை லயோலா பள்ளி தாளாளர் பங்கிராஸ், கொரட்டாம்பட்டு பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ், கெங்கப்பட்டு பங்கு தந்தை மேத்யூ, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பார்த்திபன், செயின்ட் ஆண்டனிஸ் பள்ளி முதல்வர் ஜோஸ்பின் சூர்யா, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் போக்குவரத்து ஊழியர்களும் துப்புரவு பணியாளர்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் சர்வதேச சமய வழிபாடுடன் பள்ளி புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது.
தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளி நம்முடைய பகுதியில் ஒரு சிறந்த ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி, அதற்கு இந்த பள்ளிக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தமிழக அரசின் என கள்ளக்குறிச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் சிவனடியார்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் அடையாள அட்டை வழங்குதல் நிகழ்ச்சியும் ஆன்மீக நிகழ்ச்சியும் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவாளர் தாமோதரன் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தர்மசிங் அவர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாவட்ட தலைவர் மில்ஹரி, தொழிலதிபர் சுகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சிவனடியார் பக்தர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்மேடா இருக்கு, அதை பத்தி நாம கவலைப்படல. வழிபட்டு எங்களுடைய வயல்களை அடிச்சு வீடு கட்டுறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் அமைந்துள்ள அமராவதி அன்னதானம் அறக்கட்டளையில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை அருள் தரும் ஸ்ரீ சொக்கநாதர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் அமைந்துள்ள அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை அருள் தரும் ஸ்ரீ சொக்கநாதர் ஆலயத்தில் ஆணி திருமஞ்சனம் எனும் ஆணி உத்தர விழா நடராஜ பெருமாளுக்கு பல வகையான தேன், சந்தனம், விபூதி, பன்னீர், பழ வகைகள், தயிர், பால், அபிஷேகத்தூள் மற்றும் மூலிகை பொருட்களின் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருண்சுவை உணவான அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள அடியார்கள், பொதுமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் ஐயா தொல்காப்பியர் அவர்களின் நினைவு நாளுக்கு விருத்தாச்சலத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படங்களுக்கு அமைச்சர் சி.வி. கணேசன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணுக்கு தந்த மாமனிதர் ஐயா தொல்காப்பியன் அவர்களுக்கு நினைவு நாள், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள், அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி.ஆர். நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன், ஐயா தொல்காப்பியர், கர்ம வீரர் காமராஜர் ஆகியோர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட படங்களுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் தனசேகர், மேட்டுக்காலனி முருகன், ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், சுப்பு, ஜோதி, ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், சுப்பு, ஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வாள், சிறப்பு நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் வளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி, ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு, தென்றல், மணவாநல்லூர் சங்கர், மாவட்ட அமைப்பாளர் சடையன் பெயரன், ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார், கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் இளைய பெருமாள், தொரவலூர் அருள்சுகன், பாலக்கொல்லை மணிகண்டன், ஒன்றிய துணை செயலாளர் புரட்சி பாலா, பெரிய காப்பங்குளம் மணிகண்டன், வண்ணான்குடிகாடு தமிழ்ச்செல்வன், ஐயம்பெருமாள், வழக்கறிஞர்கள் மதுசூதனன், தன்ராஜ், வழக்கறிஞர்கள் மதுசூதனன், தன்ராஜ், துரைவளவன், ராகுல், நாச்சியார்பேட்டை பாலு, மேட்டுக்காலனி கர்ணன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி, திமுகவினர், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தந்தை தொல்காப்பியருக்கு அமைச்சர் அண்ணன் சி.வி. கணேசன் அவர்களும் நம்முடைய விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் கர்ம வீரர் காமராஜருக்கு மறக்க மாட்டோம். நீங்கள் செய்த தியாகத்தை நீங்கள் செய்த சமூக பணிகளை மறக்க மாட்டோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விருத்தாச்சலம் அருகே அடுத்தடுத்து ஒரே இடத்தில் 2 விபத்து, 2 பலி, 16 பேர் படுகாயம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.